அப்போ உன் பழைய ஆளுங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா? ஆட என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு தெரியாத தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா என்ன? இவனுக்கு தப்பா பிறந்த பசங்க. ஏன் தர்மா, நான் டியூட்டியில் இல்லாதப்போ பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டியா? எது கள்ளச்சார பிசினஸ் தானே சொல்றீங்க? ஆட அந்த கழுதியை தலைமுடி ரொம்ப ஆளாச்சு சார். அடியெல்லாம் நிறைய வச்சிருக்க. அரசியல்வாதிகளோட பழகி அவங்கள மாதிரியே ஆயிட்டேன் சார். பதவி போன அப்புறம் கூட 10 பேர் கூட இல்லைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க, அதே போலதான் நானும் தொழிலை விட்ட பிறகு கூட இந்த தொல்லையெல்லாம் கூட வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சிவகுருவும் உனக்கு பெரிய தொல்லை தான் இல்லையா தர்மா? எந்த சிவகுரு சார்? நேத்து உன் கூட போன்ல பேசினத அதுக்குள்ள மறந்துட்டியா? அடட, அந்த ஆளை சொல்றீங்களா? அந்த ஆள் நிஜமாவே தொல்லைதான் சார். சாதாரண கான்ஸ்டபிளா இருந்தான், தெரிஞ்சவங்க கைய காலை பிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டேன். இதுக்கு மேலே ப்ரமோஷன் உயிர் எடுக்கிறான். அப்போ உங்க 2 பேருக்கும் உயிரை எடுக்கிறதுல தான் தொடர்பேன் சார்.